இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க கோயிலில் நந்திக்கு பதிலாக சூரியன் சிவபெருமானை வழிபடுற ஸ்தலமாக அமையப்பட்டிருக்கு. இந்த கோவில் பருத்தியப்பர் கோவில். இது தஞ்சாவூர் மாவட்டத்தில் அமையப்பட்டிருக்கு. சுயம்புலிங்கமாக இருக்கிற சிவனுக்கு முன்னாடி சூரியன் அமையப்பட்டிருக்காரு. இதனாலனா தட்சன் யாகத்துக்கு சிவபெருமானுக்கு அழைப்பு எடுக்கலை. ஆனால் அதையும் மீறி சூரிய பகவான் அந்த யாகத்தில் கலந்து கொள்கிறாரு. இதனால் ஆத்திரமடைந்த சூரிய பகவான் அகோரபத்திர ரூபத்தில் வந்து சூரிய பகவானுக்கு தண்டனை செய்கிறாரு. அந்த பாவத்தை நிவர்த்தி பண்ணுறதுக்காக சூரிய பகவான் 16 கோவிலில் தரிசனம் பண்ணுறாரு சிவனை. அதில் ஒரு கோவில் தான் இந்த பருத்தியப்பர் கோவில். சூரிய பகவான் வழிபட்டதுக்கப்புறம் இந்த சிவலிங்கம் மண்ணில் புதையுண்டுச்சு. பல நூற்றாண்டுகள் கழித்து சூரிய பகவானோட வம்சாவளியில் வந்த சிபி சக்கரவர்த்தி நாட்டு பொறுப்புகளை எல்லாம் அவருடைய மகன்கிட்ட ஒப்படைச்சிட்டு இவர் ஆன்மீக யாத்திரை செல்கிறாரு. அப்படி செல்லும் வழியில் இந்த இடத்துல ஓய்வு எடுக்கிறாரு. அவருடைய சேவகர் குதிரைக்கு புல் வெட்டுவதற்காக பூமியை தோண்டும் பொழுது இந்த சுயம்புலிங்க தலையில் பட்டு ரத்தம் வர ஆரம்பிச்சுது. அதனை உணர்ந்த சிபி சக்கரவர்த்தி அதனை வெளியே எடுக்குமாறு சொல்லி அந்த சிவலிங்கத்தை பிரார்த்தனை செய்து பூஜை செய்தார். இத்தகைய சிறப்புமிக்க இந்த கோவிலில் வழிபட்டால் திருமண தடைகள் நீங்கும், அரசியல் மற்றும் வியாபாரத்தில் இருக்கின்ற தடைகளும் நீங்கும். இத்தகைய சிறப்புமிக்க இந்த கோயிலில் 60 மற்றும் 80ஆம் வயது திருமணம் செய்து கொண்டால் வாழ்க்கை சிறப்பாகவும் அமையப்பெறுது. மேலும் இந்த கோயிலுக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையானும் சென்று வாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெம்பிள்ஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.